வணக்கம். அக்டோபர் 15ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோல காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்ற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாம இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி காலையில் வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. யூனிபார்ட்ஸ் இந்தியா ஸ்பெஷல் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ₹22.50. ஆனால் நான் சொல்லும்போது ₹2.50 சொல்லிட்டேங்க. தவறுக்கு மன்னிக்கவும். அது ₹22.50 தான். நிறைய பேர் அதை சுட்டி காட்டியிருந்தீங்க. அதற்கு நன்றி. அமேசான் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஸ்டாஃபை குறைக்க இருக்கிறாங்க. 15% குறைக்க இருக்கிறாங்கன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. எல்ஜி பாலகிருஷ்ணனில் நேற்று ஒரு காமெடி நடந்திருக்குங்க. நேற்று தான் நம்ம எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ முடிஞ்ச லிஸ்ட் ஆனது. ஸோ எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ், எல்ஜி பாலகிருஷ்ணன். ஸோ என்ன காமெடின்றது தெரிஞ்சிருக்கும். எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் வாங்குறதா நினச்சி நிறைய பேர் எல்ஜி பாலகிருஷ்ணனை வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நேற்று இன்ட்ராடேல 15% அதிகரித்ததுன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. தவறு தெரிந்ததும் நிறைய பேர் திருத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2% வரைக்கும் நெகட்டிவில் போயிருக்கின்ற தகவலும் அதே செய்தியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று 52 வீக் ஹையும் எட்டியிருக்கு. இன்ட்ராடேல 15% அதிகரித்தது எல்ஜி பாலகிருஷ்ணன். பெங்களூரு குடிமக்கள் இப்போ வரி கட்ட போகிறதில்லை அப்படின்னு அரசுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்கன்னு என்டிடிவியில் தகவல் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிற காரணம் அதாவது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் தாங்க, சொத்து வரி கட்ட போகிறதில்லைன்னு. ஏன்னா அவங்களுடைய ரோட்ஸ் சரியாக இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மோசமாக இருக்குது, இந்த குற்றச்சாட்டை முன் வைத்திருக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லியிருப்பது வந்து இந்த இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயர்ஸ் ஃபோரம், அவங்க தான் இதை அறிவிச்சிருக்கிறாங்கன்னு என்டிடிவியில் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. கீஸ்டோன் ரியால்டர்ஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. 3.6% ஸ்டேக், அதாவது 45.8 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக 2 நாட்கள், இன்றைக்கி அக்டோபர் 15ஆம் தேதி, அப்புறம் அக்டோபர் 16ஆம் தேதி நாளைக்கு. அக்டோபர் 15ஆம் தேதி வந்து நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அக்டோபர் 16ஆம் தேதி வந்து நாளைக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பங்கெடுத்துக்க முடியும். அவங்க நிர்ணயித்திருக்கக்கூடிய ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து ஒரு ஷேருக்கு ₹550. முந்தின க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 10% குறைவாகத்தான் விலையை நிர்ணயித்திருந்திருக்கிறாங்க. டெக் மஹிந்திரா குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. நொமுரா பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹1670. சிஎல்எஸ்ஏ ஐ கன்விக்ஷன் அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங், ஆனால் டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. புது டார்கெட் 1695. ஜெஃப்ரீஸ் அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1270. மார்கன் ஸ்டான்லி அண்டர் வெயிட் ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 1555. மோத்திலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹1900 டெக் மஹிந்திராக்கு. டாடா கம்யூனிகேஷன்ஸ் இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. என்டிடிவிலேருந்து கிடைத்த டேட்டா, வருவாய் ₹6100 கோடி, இயர் ஆன் இயர் 6.5% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், எபிட்டா விரிவாக்கம், ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டெப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன் ₹1174 கோடி, இயர் ஆன் இயர் 4% அதிகரித்தது. மார்ஜின் 19.2%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 19.7% இருந்தது. நெட் ப்ராஃபிட் ₹183 கோடி, இயர் ஆன் இயர் 19% விழுந்திருக்கு. ஐஆர்எஃப்சி இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹1.05. அதற்கான ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 24ஆம் தேதி. டோட்டல் இன்கம் Q2ல ₹6372 கோடி, இயர் ஆன் இயர் 8% விழுந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் ₹1777 கோடி, இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 1.55%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 1.63% இருந்தது. கம்பெனிக்கு நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் இல்லைன்றது என்னுடைய புரிதலுங்க. அந்த ரெக்கார்டை கண்டினியூ பண்ணுறாங்கிறது என்னுடைய புரிதல். இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். ஜிஎன்பிஏ நெட் என்பிஏ டேட்டா எதுவும் சொல்ல நினைக்கிறேன். இன்னொரு முறை அதை சரிபார்க்க வேண்டும். டிப்ஸ் மியூசிக் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் 10% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் ₹53 கோடி. டிவிடெண்ட் ₹4 அறிவிச்சிருக்காங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 21. HDFC AMC குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் போனஸ் அறிவிச்சிருக்காங்க. போனஸ் 1:1 ரேஷியோவில் கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 26. கம்பெனியுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. அது நம்ம நாளைக்கு வீடியோவில் நான் அது டீட்டெயில்டாக பார்த்துடலாங்க. டிசிஎஸ் குறித்து ஜெஃப்ரீஸ் கொடுத்துருக்கிற ரேட்டிங் தொடர்ந்து ஹோல்ட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. Q2க்கு பிறகு எதிர்பார்க்குற டார்கெட் 3100. இப்போ 2968 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டிசிஎஸ். லார்சன் அண்ட் டியூப்ரோக்கு ஜெஃப்ரீஸ் கொடுத்திருப்பது பை ரேட்டிங், மறுபடியும் பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 4345. முன்ன சொன்னது 4230. இன்றைக்கி லார்சன் அண்ட் டியூப்ரோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஷேர் ப்ரைஸ் வந்து கடைசி ட்ரேடிங் பார்க்கும்போது 3831 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
ஆர்பிஎல் பேங்க் மறுபடியும் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரு சீசா மாரி போயிட்டுருக்குங்க. கடந்த சில நாட்களா செய்தியில இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். நம்ம பார்த்திருந்தோம். எக்கனாமிக் டைம்ஸ்ல குடுத்த செய்தி வந்து, எமிரேட்ஸ் என்பிடி 60% வரைக்கும் ஆர்பிஎல் பேங்க்ல வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. $3 பில்லியன் அவங்க முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு செய்தி பார்த்திருந்தோம். ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. அதுக்கப்புறம் கம்பெனி தரப்புல நேத்து விளக்கம் இருந்ததுன்றயும் செய்தி பார்த்திருந்தோங்க. அவங்க இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை இருக்கு. ஆனா இப்போதைக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு சொல்ற மாரி எந்த டீட்டெயில்ஸும் கிடையாது. அந்த செய்தியில இருக்கக்கூடியது எல்லாமே தவறா இருக்குன்ற மாரி அவங்க விளக்கம் குடுத்திருந்தாங்க. அப்புறம் அந்த ஹைல இருந்து அதுக்கப்புறம் கீழ விழுந்தது ஆர்பிஎல் பேங்குடைய ஷேர் பிரைஸ்ன்றதையும் பார்த்திருந்தோம். இப்ப மறுபடியும் மணி கண்ட்ரோல்ல அதே மாதிரியான செய்தி குடுத்திருக்காங்க. எமிரேட்ஸ் என்பிடி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. கடைசி கட்ட பேச்சுவார்த்தையில இருக்கிறாங்க. கடந்த 6 மாதமாக இந்த பேச்சுவார்த்தை போய்க்கிட்டு இருக்குன்னு இப்ப மணி கண்ட்ரோல்ல சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆர்பிஎல் பேங்க் மறுபடியும் இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. லீலா ஹோட்டல்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. நிதியாண்டு 2026ல ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் அவங்களுடைய 100 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டை எட்டுவேன்ற இலக்கு கரெக்டாக போய்கிட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த பாதி இன்னும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்த பாதின்றது இந்த நிதியாண்டுடைய H2 வந்து நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. பெரும்பாலும் அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து H2ல அதிகமாக தான் இருக்கும். 60லேருந்து 65% அவங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து H2ல தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது பாசிட்டிவாக இருக்கும். தொடர்ச்சியாக 4 குவார்ட்டர்ஸாக அவங்க ப்ராஃபிட்டில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ 100 கோடி ரூபாய் அப்படியே தொடர்வது வந்து ஒவ்வொரு குவார்ட்டரும் அவங்களுடைய ப்ராஃபிட் 100 கோடி ரூபாய் தொடர இலக்கு வந்து கரெக்டாக போய்கிட்டு இருக்குன்னு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அர்பன் கம்பெனி குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல். இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏதாவது செய்தி இருக்கான்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியும்னா தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்க. அக்டோபர் 16ஆம் தேதி நாளைக்கு ஒரு முக்கியமான நாள்னு சிஎன்பிசி டிவி 18ல சொல்லியிருக்கிறாங்க. லாக்இன் பீரியட் முடிவுக்கு வருது. ஒரு மாத காலத்திற்கான ஒரு லாக்இன் பீரியட் இருந்திருக்கு. அது நாளைக்கு முடிவுக்கு வருது. அது 4.15 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் அந்த லாக்இன்ல இருந்து வெளியே வராங்க. 4.15 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸுங்க. அது ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் 3%. ஸோ கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸ் வைத்து பார்க்கும்போது 650 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் அந்த லாக்இன்லேருந்து வெளியே வருது. லாக்இன்லேருந்து வெளியே வருது அப்படின்னா கட்டாயமாக ட்ரேடிங்க்கு வரும் அப்படின்றது அர்த்தம் அல்ல. ஆனால் லாக்இன்ல இருக்கும்போது கண்டிப்பாக ட்ரேடிங்க்கு வராதுன்றது சொல்ல முடியும். பேடிஎம் நிறுவனத்திற்கு ஆக்சிஸ் கேபிட்டல் ரேட்டிங்காக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. டபுள் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ரெடியூஸ்லேருந்து பையாக உயர்த்தி இருக்கிறாங்க. டார்கெட் 1500, முன்ன சொன்னது 950 ரூபாய். இப்போ 1275 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பேடிஎம். தமிழக அரசு ஒரு புது சட்டத்தை இயக்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. ஹிந்தியை தடை செய்யும் சட்டமாக இது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹிந்தி ஹோர்டிங்ஸ் மற்றும் ஹிந்தி படங்கள், பாட்டுகளை தடை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க குறிப்பிட்டு வேறு எதுவும் சொல்லிங்க. இப்போதைக்கு அந்த செய்தியில் சொல்லியிருப்பது இந்த 3 விஷயம் தான். அதாவது ஹிந்தி ஹோர்டிங்ஸ், அப்புறம் ஹிந்தி படங்கள், பாட்டுகள் தான் சொல்லியிருக்கிறாங்க. திட்டத்திலிருந்து ஹிந்தியை தடை செய்கிறாங்களா நீக்கிறாங்களான்றது தகவல் எதுவும் இல்லை. ஆனால் இந்த மாதிரியான சட்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க வோல்க்ஸ்வேகன் குரூப்புடன் பேச்சுவார்த்தையில் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது நல்லபடியாக போகலை. இப்போ வோல்க்ஸ்வேகன் குரூப் வந்து JSW குரூப்புடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இந்தியாவில் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைப்பதற்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ மஹிந்திரா அண்ட் மஹிந்திராக்கு ஒரு பின்னடைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓலா எலக்ட்ரிக் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு செய்தி இருந்ததுங்க. கம்பெனி வந்து ஒரு புது பிஸ்னஸில் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்புறம் கம்பெனி தரப்புலேருந்தே ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்குறாங்க. அவங்க எனர்ஜி ஸ்பேஸில் அவங்க இறங்க இருக்கிறாங்க. ஓலா சக்தி அப்படின்ற பேரில் அந்த பிஸ்னஸ் அவங்க இறங்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதோடைய ஒரு புது ப்ராடக்டை அக்டோபர் 17ஆம் தேதி அறிமுகம் செய்ய இருப்பதாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தேதியை மாற்றியிருக்கிறாங்க. அக்டோபர் 17ன்றது அக்டோபர் 16ஆக மாற்றிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு காலையில் 10 மணிக்கு அந்த புது ப்ராடக்ட்டை அவங்க அறிமுகம் செய்கிறாங்க. இது எனர்ஜி ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னு சொல்லியிருக்கிறாங்க ஓலா எலக்ட்ரிக். டிசிசி கான்செப்ட் இன்னைக்கு இன்ட்ராடேல 7% அதிகரித்தது. கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க பெப்பர் ஃப்ரை நிறுவனம், ஃபர்னிச்சர் நிறுவனங்க பெப்பர் ஃப்ரை, அதை அவங்க வாங்குறாங்க. 95% ஸ்டேக் அவங்க வாங்குறாங்க. இன்ட்ராடேல 7% அதிகரித்தது. ஆனால் 3 மணி அளவில் பார்க்கும்போது 1% ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டிசிசி கான்செப்ட். டிமார்ட் அவென்யூ சூப்பர் மார்ட் அவங்களுடைய புது கடையை திறந்திருக்கிறாங்க ஆந்திர பிரதேஷில். இதை சேர்த்து இப்போ கம்பெனி கைவசம் 433 கடைகள் இருக்கு. ஸ்டார் சிமெண்ட் ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. 1500 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கு கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. இது ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ, பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன ப்ரைஸு, எவ்வளோ ஈக்விட்டி ஷேர்ஸ் அந்த தகவல் எதுவும் அவங்க சொல்லலைங்க. ஸோ டைல்யூஷன் பர்சன்டேஜ் வந்து 10லேருந்து 13% இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது என்னுடைய கால்குலேஷன். ஸோ தவறாக கூட இருக்கலாம். நீங்கள் ஸ்டார் சிமெண்ட்டில் ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா இது இன்னொரு முறை சரி பார்த்து கொள்ளுங்கள். ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஐடி டிபார்ட்மெண்ட் நிறுவனத்தில் சோதனை நடத்தியிருக்கிறாங்க. அக்டோபர் 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரைக்கும். இன்னைக்கு இன்ட்ராடேல 3% விழுந்திருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. CNDLM கம்பெனிக்கு மெக்வரி தொடர்ந்து நியூட்ரல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 450 ரூபாய். இப்போ 440 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் ரிசல்ட் ரியாக்ஷனாக பார்க்கும்போது இன்னைக்கு இன்ட்ராடேல 7% அதிகரிச்சிருக்கு.
நிர்மன் ஆக்ரி ஜெனடிக்ஸ் எஸ்எம்இ செக்டரில் இருக்கக்கூடிய நிறுவனம் அவங்கள செபி தடை செய்திருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டுன்னா, அவங்க ஐபிஓ வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃபண்டை சரியான முறையில் பயன்படுத்தாமல், அதாவது என்ன சொல்லியிருந்தாங்களோ அதற்கு பயன்படுத்தாமல் ஃபண்ட் டைவர்ஷன் நடத்தியிருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவியிலிருந்து. மார்ச் 2023 ஐபிஓ வழியாக அவங்க 20 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் நடத்தியிருக்கிறாங்க. அதில் 93% வந்து அவங்க ஃபண்ட் டைவர்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எந்த நிறுவனத்துக்குன்னா அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸ்க்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு அவங்க ஃபண்ட் டைவர்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு. இப்போ செபி தடை செய்திருக்கிறாங்க. கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ்க்கும் தடை விதிச்சிருக்கிறாங்க. எந்த ஷேர்ஸ்லையும் அவங்க டீல் பண்ணக்கூடாது. அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் அவங்க எந்த கார்ப்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸும் செய்யக்கூடாது. அவங்க பேர் மாற்றமும் செய்ய இருந்திருக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் இப்போ நிறுத்தி வைத்திருக்கிறாங்க செபி. போனஸ் எதுவுமே, அந்த கார்ப்பரேட் ஆக்ஷன் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுன்ற தகவலும் கொடுத்திருக்கிறாங்க. ஐசிஐசிஐ லொம்பார்ட் ரிசல்ட்டுக்கு பிறகு இன்னைக்கு ரியாக்ஷனாக பார்க்கும்போது இன்ட்ராடேல 6% அதிகரித்தது. ஹெச்எஸ்பிசி தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2250. டியூஸ்டே க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 21% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2035 ரூபாய். தைரோகேர் டெக்னாலஜிஸ் நேற்று ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான ரியாக்ஷன் போகும்போது அவங்க போனஸும் அறிவிச்சிருந்தாங்க. 2:1 ரேஷியோவில் போனஸ் அறிவிச்சாங்கன்னு நினைக்கிறேன். என்ன முறை சரி பார்க்க வேண்டும் நினைவில். 16% இன்னைக்கு இன்ட்ராடேல அதிகரித்தது. ஆனால் 3 மணி அளவில் பார்க்கும்போது ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு தைரோகேர் டெக்னாலஜிஸ். மிஸ்ரா தத்து நிகம் இன்னைக்கு இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 306 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. யார்கிட்டன்றது எனக்கு தெரியலைங்க. இதை சேர்த்து கம்பெனி கைவசம் இருக்கக்கூடிய ஓப்பன் ஆர்டர் பொசிஷன் வந்து 2212 கோடி ரூபாய். சாத்விக் கிரீன் எனர்ஜி தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனியோட சப்சிடரி நிறுவனம் சாத்விக் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கிடச்சிருக்கு. சோலார் பிவி மாடியூல் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் இது. 3 இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருந்து கிடைத்தது. பேர் சொல்லல அவங்க. அதோடைய ஒட்டுமொத்த மதிப்பு 638 கோடி ரூபாய். இது அல்லாமல் வேறொரு ஆர்டரும் கிடச்சிருக்கு. 51 கோடி ரூபாய்க்கான ஆர்டர். அதுவும் சோலார் பிவி மாடியூல் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர்னு சொல்லியிருக்கிறாங்க சாத்விக் கிரீன் எனர்ஜி. தீபாவளியை முன்னிட்டு கோடெக் செக்யூரிட்டிஸ் 7 ஸ்டாக்ஸ் பரிந்துரை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச 7 ஸ்டாக்ஸ், அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது இந்த தீபாவளியிலிருந்து அடுத்த தீபாவளி வரைக்கும். அதானி போர்ட்ஸ் அண்ட் எஸ்இசி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு 1900 ரூபாய் அவங்க டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அக்யூட்டாஸ் கெமிக்கலுக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 1780. கமின்ஸ் இந்தியாவுக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 4400. இட்டர்னல் ஜொமேட்டோக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 375. ஐசிஐசிஐ பேங்க்குக்கு 1700. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கொடுத்துருக்கிற டார்கெட் ப்ரைஸ் 4000 ரூபாய். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 1555 ரூபாய். இப்போ தான் 2 பெரிய ஐபிஓக்கள் முடிஞ்சதுங்க. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் டாடா கேபிட்டல் இரண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய்க்கான ஐபிஓஸாக இருந்தது. அடுத்தது எந்த ஐபிஓஸ் வர இருக்குது, எந்த பெரிய ஐபிஓஸ் வர இருக்குன்ற ஒரு பட்டியல் எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்த 1 மாதம் அல்லது 2 மாதத்திற்குள்ளார வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 5 கொடுத்துருக்காங்க. லென்ஸ்கார்ட் 8000 கோடி ரூபாய் இந்த ஐபிஓ வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. க்ரோ 7000 கோடி ரூபாய்க்கான ஐபிஓவாக இருக்கலாம். பைன் லேப்ஸ் 5800 கோடி ரூபாய். ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் ஏஎம்சி 10,000 கோடி ரூபாய். போட் 2000 கோடி ரூபாய்க்கான ஐபிஓ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 35,000 கோடி ரூபாய்க்கான ஐபிஓஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த 1 மாதம் அல்லது 2 மாதத்திற்குள்ளாரன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.